அப்படின்னா ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் அதே அளவு தக்காளியும் நம்ம எடுத்துக்கலாம். வச்சுட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியையும் வெங்காயத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்திருக்கேன். எந்த ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் சேர்க்க போகிறோம். அந்த வரமிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறமா நான் ஆனியன் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா கூடவே வரமிளகாயும் சேர்த்து நல்லா வணக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். அப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வணங்கும். அதுக்காக நான் இப்போ கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இந்த சட்னியில் நம்ம புளியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா தக்காளியிலேருந்தே நமக்கு புளிப்பு சுவையும் கிடச்சிடும். இப்போ நம்ம தட்டில் சேர்த்திட்டு அதை அரை வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் காஞ்ச மிளகாய் ஒன்றும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை தாளிதத்தில் சேர்த்திட்டு அந்த தாளிதத்தை நம்ம தக்காளி சட்னியில் சேர்த்திடலாம். இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட எல்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.